வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்றது கிளியராகவே தெரியுது. யாரை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நிக்சனை பற்றி தான். ஸோ நிக்சனோட எலிமினேஷனை வச்சு ஒரு பக்கம் எல்லாரும் முக்கால்வாசி பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு நபர் வந்து போட்ட ஸ்டேட்டஸ் இப்போ வைரலாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐஷுவோட தந்தை. ஓகேவா? அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. நீங்கள் எந்த படம் ஸ்பைடர் படம் பார்த்துருந்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு விஷயம் பண்ணுவார் பார்த்தீங்களா? ஸோ மற்றவங்க அந்த சாகர ஃபீலிங்கை பார்த்து ரசித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்கார் அவர். அதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நிக்சனோட எலிமினேஷன் அவர் கொண்டாடுறாரு, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி போடுறாரு. ஸோ கரெக்டாக வந்து அது கிராஸ் செக் பண்ணாலுமே அப்படி தாங்க இருக்குது. அது உண்மை தான். அவர் இந்த நிக்சனோட எலிமினேஷன் தான் அவர் கொண்டாடிட்டு இருக்காரு, இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. எந்த அளவுக்கு அவர் இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கான பாதிப்பை வந்திருக்கும் நிக்சன் மூலியமா அப்படின்றது நம்மளால யோசிச்சு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது தானே. ஐஷு மற்றும் நிக்சன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் ஐஷு வந்து ஒரு 3 எடுத்து பேராகிராஃபுக்கு வரையும் நான் வந்து இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை பேக்கப் கொண்டு வர்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் ஐஷுவை பேக்கப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அது வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழுத்தமாகவும் அவ்வளோ ஆழமாகவும் இருந்தது அந்த லெட்டர்ஸோட வேர்ட்ஸ் முழுக்க முழுக்க. அப்படி இருந்த அந்த நிலைமையிலிருந்து அந்த குடும்பம் பட்ட கஷ்டங்களும் சரி, அந்த குடும்பத்தை பல பேர் வந்து வீட்டுக்குள்ளே நடந்ததையும் வீட்டுக்கு வெளியில் நடந்ததையும் கம்பேர் பண்ணி இப்படி பேசினது முதற்கொண்டு அவங்க அதிலிருந்து லிட்டரலாக கம்பேக் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அந்த கம்பேக் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமாக நல்ல நிலைமையில் இருக்காங்கன்றது பார்க்க முடியுது. பட் இந்த அளவுக்கு பாதிப்பான ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கான், அவன் எலிமினேட் ஆகிறான், இல்லை இன்னொரு பொண்ணுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதன் மூலிமா அவங்க பாதிக்கப்பட்டது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ வலி எவ்வளோ வேதனை அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த நிக்சனுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அவன் பண்ணுற தப்பே புரிய மாட்டேங்குதுங்க. அந்த தப்பே புரிஞ்சு ஒரு மன்னிப்பு கேட்டாலாம் கேட்கல. அந்த தப்போட ஆழம் அதன் மூலிமா பாதிக்கப்படுறவங்களுக்கு எவ்வளோ பாதிக்குதுன்ற எண்ணம் இது வரைக்குமே எலிமினேட் ஆகிற நிக்சனுக்கு இப்போ இது வரைக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிக்சனாக தான் இருக்கான். அவன் பேசுறது நான் இப்படியே பேசிட்டேன்றது தான் இருக்கே தவிர தப்பை உணர்ந்து ஒரு ரியலைசேஷன் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இல்லை, என்னை பொறுத்தவரையும் நடக்கலை. இப்போ ஏன் அவங்க அப்பா இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்தவரையும் ஒரு விஷயம் தான் தோணுச்சு. அவன் மூலியமாக ஐஷு பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ இருந்தது. அதிலிருந்து தான் பொண்ணை மீட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் அவங்க சந்தித்த ப்ராப்ளங்கள் அவ்வளோ இருக்குது. ஓகேவா? அதெல்லாத்தையும் மீண்டும் வந்து திரும்ப இதே மாதிரி ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது, இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்றது எண்ணமும் அவருக்குள்ளே இருக்குங்க. நம்ம பொண்ணுக்கே இப்படி ஆகிட்டு நம்ம இவ்வளோ இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறோமே, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தில் யோசிச்சிருக்கலாம்ல. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. அக்கா தம்பின்ற பேரில் அவங்க பண்ணுறது எல்லாமே எல்லை மீறி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ அது இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்றது தெரியல. பட் இது ஒரு தப்புன்றது ஒரு பக்கம் புரியுது இல்லை, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு நடக்காமல் பண்ணணும். அந்த வகையில் இந்த எலிமினேஷன் ஓரளவுக்கு ஃபேர் தான் அப்படின்றது கரெக்டு தான் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா அவன் இப்போ இது வரைக்கும் பண்ண தப்புக்கு எதுவுமே ரியலைசேஷனும் இல்லை, அதுக்கான ஒரு தப்பு தான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு பக்கம் வந்து அவனே ரியலைசேஷன் பண்ணணும்னா அதை சுட்டி காட்டி அதை அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு விஜய் டெலிவிஷனும் தயாராக இல்லை, கமல்ஹாசன் சாரும் தயாராக இல்லை. ஏன்னா தப்பை ஒரு பெயினான தப்பு இருக்குது, அதுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஒரு தமா தூண்டு ஒரே ஒரு லைன் இருக்கும், அந்த லைனை எடுத்துகிட்டு போய் அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறதுலாம் ரொம்ப பல விஷயங்கள் வந்து அன்ஃபேராக நடந்தது. அவனுக்கு ஃபேவரட்டிசமாக நடந்தது, பல பேருக்கு அன்ஃபேராக நடந்தது. இதன் மூலிமா தான் ஸோ ஒரு பக்கம் அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, இன்னொரு பக்கம் இந்த நிக்சனோட மூலியமாக நிக்சன் கையிலேருந்து அவங்கள காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி போகுது. இதுக்கு நடுவில் எல்லா மக்களும் எங்கே சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? நிக்சன் வந்து இனிஷியலாக ஒரு நல்ல பையன், நல்லா வரணும், அவனுக்கு கிடைக்கணுன்றது நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் 2 வாரமாக. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிக்சன் எலிமினேஷன் பண்ணால் நல்லது, பண்ணால் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொண்டாடிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னா ஏன் அந்த மாதிரி பல விஷயங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கான். அதை வந்து மக்களால் பார்க்க முடியல, சகிக்க முடியல. அதனால தான் அவன் நிக்சனை எப்போ வெளியேறுவான்ற மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் கொண்டாடுறதுக்கான காரணமும் நான் அதை தான் பார்க்குறேன். சேனல் விட்டு இருந்தால் சேவ் பண்ணி நிக்சனை பாதுகாத்து கடைசி வரையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையை பார்த்துருப்பாங்க. பட் எனிவே ஓட்டிங் வைஸ் இந்த வாட்டி ரிஸ்க் மூமெண்ட்டில் இருந்ததால் நிக்சனை தூக்கியே ஆகணுன்றதுக்காக தூக்கிட்டாங்க. மக்கள் ஓட்டு பவர் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்புங்க மக்களே, கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நிக்சனை வெளியேற்றிருக்காங்க. அந்த விதத்தில் நானும் ஹாப்பி ஆகிட்டேன், பல பேரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பல பேரோட பாதிப்பையும் பல பேரோட இதுவும் வந்து டீப்பாக வந்து பாதிக்கப்படுத்தியிருக்கான் நிக்சன் அப்படின்றது தான் உண்மை. அது வந்து நீங்கள் வேணால் அப்படிலாம் இல்லை நீங்கள் சொல்லிட்டு போகலாம் எதர்சனமாக. ஆனால் அவன் பண்ண வேலைகள் வந்து பல விஷயங்கள் அப்படி தான் இருந்தது. அதுக்கான
ரியலைசேஷன் வந்து தப்பை உணர்ந்து வெளியே வந்து ரியலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஆனால் வெளியே வந்து அந்த தப்பை ரியலைஸ் பண்ணலன்னா ரொம்ப தப்பாக இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.